பதில் சொல்லு. யார் பதில்? எதுங்க? இந்த சிலை காணாம போன யார் பதில் சொல்லு? காணாம போக விட மாட்டோம் அப்படிங்கறதாங்க சார். நீங்க எப்படி சார் சரிங்க சார், அதுக்கு நீங்க இப்படி சொல்றவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த பிரஷர் இது கொடுத்து ஒட்டிட்டு போயிருந்திருக்கலாமே. அது எல்லாத்துக்கும் இல்ல தெரியும். நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா திருட்டு போயிரு அதுக்காக பாதுகாப்புன்னு சொல்றீங்க. அப்ப எல்லா கோயில் சிலையும் கொண்டு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. எதுக்கு அறநிலையத்துறை எதுக்குங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது? எதுக்காக அறநிலையத்துறைங்க? அப்ப இல்லையா அறநிலையத்துறை வெளியேறுங்க, பப்ளிக் பாதுகாப்பு நீங்க உங்க நீங்க சார் எஸ் ஒரு பப்ளிக்காக தான் எல்லாமே. நீங்க பப்ளிக் கூட காசுல சம்பளம் வாங்குறீங்க. நீங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது, எதுக்கு விட்டு காவல்துறை பாத்துக்குவாங்க. நீங்க அங்க வந்து பாதுகாப்பு கொடுத்தீங்க, பப்ளிக் த்ரெட்டன் பண்ற மாதிரி பேசுறீங்க சார். நீங்க தான் கைவிட்டு பேசுறீங்க சார். கேட்கணும் ஆர்டர் போடுறீங்க, நீங்க பப்ளிக் ஆர்டர் போடுறீங்க. பப்ளிக் சர்வெண்ட் ஆஸ் பர் நீங்க சரிங்களா? நம்ம வரி பணத்துல தான் இவங்களுக்கு 28,000 கோடி சம்பளம் போகுது இவங்களுக்கு அறநிலையத்துறைக்கு. அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஏன் நீங்க 28,000 கோடி நம்ம வரி பணம் இல்ல, கோவிலுடைய சொத்து. அத்தனை கோடி போகல இந்த சாமிக்கு ஒரு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இல்ல. நம்ம வரி பணத்துல இருந்து இல்ல, சிவன் சொத்துல இருந்து எடுத்து அறநிலையத்துறைக்கு சம்பளம் கொடுக்கறாங்க, வண்டி வாகனம் கொடுக்கறாங்க. அவங்க ஸ்வீட் சாப்பிடுறாங்க. எங்க செலவுதான், சாமி செலவுதான். இன்னும் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. லோக்கல் பர்மிஷன் இருந்தாங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க சொல்லுங்க. அவங்க கணக்கு இல்லைங்க, மத்தவங்க யாரும் இது அதிக வீட்டு சாமி கிடையாதுங்க. அவங்க லோக்கல்ல இது அத்தனை இந்துக்களுடைய உரிமை. இது அவங்க வீட்டு குலதெய்வம் கிடையாது. வாங்குற சம்பளம் சிவன் சொத்துல வாங்குறீங்க. அதுக்குனால பிரயோஜனம் இருங்க. நம்ம குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒரு நல்லா இருக்கணும். 24ஆம் தேதி ஒவ்வொருத்தரையும் நிக்க வச்சு எத்தனை பணம் வருதுன்னு சொல்லி கணக்கு காண போறாங்க. இத்தனை வாங்கிட்டு எங்க சாமிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா என்ன பண்றது? சாமி சொத்து தான் அது. நம்ம வரி பணத்துல சாமி சொத்தை தானே எடுத்துக்கிறீங்க. முக்காவாசி எடுத்துக்கங்க. ஒரு காவாசி பாதுகாப்பு கொடுங்களேன். அப்படி இல்ல ஏனுங்க, பேசாம இருந்திருந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். என்னங்க பேசாம சும்மா கவர்மெண்ட் ஒரு தடவை சொல்லிட்டா நமக்கு உரைச்சியே இந்த நிலைமைக்கு கொண்டாந்து யார் கொண்டாந்து சொல்லுங்க. ஐயா போற பக்கமெல்லாம் கத்தி 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 பேசுறாரு. 16 மணி பச்சை தண்ணி கூட இல்லாத வந்து நம்ம சாமி காப்பாத்தோனதே இங்க நிக்கிறோம். யாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம், கொள்ளை அடிக்கலாம்னு நீங்க வரல. நீ யாருமா எங்க சாமி கும்பிடக்கு நாங்க யார கேட்கணும்? எங்க போறது என்ன சொல்லுங்க? அறநிலையத்துறை எப்படி உள்ள வந்துச்சு? தென்னாடுடைய சிவனே ஓற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஓற்றி. இன்னும் என்ன சொல்றதுங்க? எல்லாத்துக்கும் இறைவன் பொதுவானவன் தான். இங்க இருக்கட்டும் எங்க தாய் தந்தை, எங்க அம்மா எங்க அப்பா கூட்டிட்டு போறீங்கன்னு நாங்க வந்து சொல்லாத யார் சொல்லுவா? பிச்சை எடுக்கணுமா, தெருவுல போய் இன்னும் உழுகணுமா சொல்லுங்க, அதையும் செய்யறோம். ஏன் நம்ம குழந்தை குட்டிங்க இது சரியில்லை உடம்பு சிவன் சொத்து ஐயா சொல்லுவாரு. சிவன் சொத்து ஐயா ஒரு மீட்டிங்ல பேசுவாரு. பச்சை தண்ணி நான் வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படிம்பாரு. எல்லாமே அவருதான் கொண்டு வருவாரு, அவருதான் வாங்கி குடிப்பாரு. வர போற டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் அவரோட பண்ணிக்குவாரு. ஏன்னா அந்த காசுல வாங்குறது கொடல வெந்து வைப்பாரு. இவங்க எல்லாம் அந்த காசுல தான் இது பண்றாங்க. இப்படி வந்து எடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் இருந்தா போதும், ஓர பக்கமா உறுத்துனா போதும். நினைச்சு பாருங்க, நாளைக்கு 3ஆம் தலைக்கட்டு 4ஆம் தலைக்கட்டு தான் நம்ம அடுத்த நிமிஷம் நிரந்தரம் இல்லைங்க. யாரும் எதையும் கொண்டு போறது கிடையாது. ஒவ்வொரு மீட்டிங்லயும் பேசுறாங்க. முடிஞ்சா நல்லது பண்ணலாம், இல்லைன்னா ஒரு உபத்திரம் பண்ணாமையாவது இருந்துக்கலாம். உதவி பண்ண முடியாதவே உபத்திரம் பண்ணாமையாவது இருங்க.